கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல இந்த அருமையான மாதத்தின் கடைசி நாளுக்கு முந்தின நாள் காலை வேளையிலே, இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறதான மிகவும் அருமையான சகோதரரே, சகோதரிகளே, விசுவாச தேவ பிள்ளைகளே, இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய் என்று இன்றைக்கு காலையிலே மத்திய வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசித்தோம். மரண பரியந்தம் உண்மையாய் இரு. ஆம், இந்த உண்மை என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. உண்மை என்பது கர்த்தர் நல்லவர், ஒரு எல்லாரிடத்திலும் உடனே காணப்படுவதும் கிடையாது. அது உண்மையின்படி வாழ்வது மிக கடினம். உண்மையை கடைபிடிப்பது அதைவிட கடினம். ஆனா வேதம் சொல்லுகிறது மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன 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 காரியத்திலும் அந்த உண்மையை தேவன் விரும்புகிறார். அந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி காலாகாலமாய் ஆண்டாண்டாய் நாம் எல்லாவற்றிலும் உண்மையை கடைபிடித்தால் முடிவிலே நமக்கு என்ன கிடைக்கும்? அது ஜீவ கிரீடம் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஜீவ கிரீடம் கிடைப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ஜீவ கிரீடத்தை குறித்து வேதத்திலே 2 இடத்திலே வாசிக்கலாம். 2 வசனங்கள் ஜீவ கிரீடத்தை குறித்து 2 நிருபத்திலே சொல்லப்பட்டது. ஒன்று யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆம், இந்த யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, யாருக்கு இந்த ஜீவ கிரீடம் கிடைக்குமா? 1, சோதனையை சகிக்கிறவர்களுக்கு. 2வது, பாக்கியவான்களாய் வாழ்கிறவர்களுக்கு. 3வதாய் உத்தமத்தை விளங்க பண்ணுகிறவர்களுக்கு. 4வது, தேவனிடத்தில் அதிக அன்பாய் இருக்கிறவர்களுக்கு. 5வதாக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு. இந்த 5 வித கூட்டத்தாருக்கு தான் இந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும். இந்த 5லே நாம் யாராய் இருக்கிறோம்? சோதனையை சகிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? பாக்கியவான்களாய் இருக்கிறோமா? உத்தமர்களாய் இருக்கிறோமா? கர்த்தரிடத்தில் மிகுந்த அன்புள்ளவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய வேத வசனம் என்கிற வாக்குத்தத்தத்தை சார்ந்து வாழ்கிறவர்களாய் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க. குறைந்தபட்சம் இந்த 5ல் ஏதாகிலும் ஒன்றாவது, ஒரு தகுதியாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்போதான் அந்த ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். 1. 2வதாக இந்த ஜீவ கிரீடத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது வார்த்தை இன்றைக்கு வாசித்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென்.
முதலாவது பார்த்தோம் யாக்கோபு 1:12 யாருக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். இரண்டாவதாக இந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதை குறித்து பயப்படக்கூடாது. இரண்டாவது, சோதிக்கப்படுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான்காவது, பிசாசானவன் நம்மில் சிலரை பிடித்தாலும் அதை குறித்து விலகி ஓடக்கூடாது. ஐந்தாவது, காவலில் போட வேண்டிய சிறைச்சாலையின் அனுபவம் வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவதாக, உபத்திரவம், 10 நாள் உபத்திரவம் போல சில உபத்திரவம் வரும். இதெல்லாம் இவை எல்லாவற்றுக்கு மத்தியிலே அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு தகுதி என்னன்னா, இவ்வளவு வேதனை, பயம், பல சூழ்நிலைக்கு மத்தியில நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய உண்மை. கடந்த செவ்வாய்க்கிழமை ஜெயிப்பவர்களின் ஜெபம் என்று ஒரு ஜெபத்தை நடத்தினோம். அதிலையும் ஆண்டவர் இந்த உண்மையைத்தான் பேசினார். இருக்கிற கிருபையிலேயே பெரிய கிருபை உண்மை. இந்த காலையிலையும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த உண்மையை குறித்து கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால், எந்த ஒரு காரியமும் 2 அல்லது 3 சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்படும். அதன்படி இந்த உண்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை கவனியுங்கள். கர்த்தர் கொடுக்கிற பணத்தில், தேவன் கொடுத்த குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய ஜீவியத்தில், ஆண்டவர் வைத்திருக்கிற பிள்ளைகள் காரியத்தில், தேவன் நம்மை அழைத்த ஊழிய அழைப்பில், ஓ கர்த்தர் நல்லவே, இப்படி சின்ன 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 காரியங்களிலும் அந்த உண்மை என்பது ரொம்ப அவசியம். ஓ கர்த்தர் நல்ல, உண்மைக்கென்றே ஒரு பிரபு இருந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உண்மைக்காகவே ஒரு சோதரம், ஒரு பிரபுவை கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே தேவன் வைத்திருந்தார். அப்படியானால் கர்த்தர் நல்லவே, அந்த உண்மை எவ்வளவாய் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நன்றாய் கவனியுங்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, அந்த உண்மையுள்ள ஒரு தேவ மனுஷனாய், உண்மையுள்ள ஒரு தேவ மனுஷியாய் என்னை மாற்றுங்க கர்த்தாவே. அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு ஏதுவான சோதரம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அந்த ஒரு நன்மையை எனக்கு தாரும் என்று கேட்க போகிறோம். 2 யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒரே அதிகாரம் தான், 2 சோதரம் மன்னிக்கணும். 3 யோவான் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற 3 யோவான் 3, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்ட. உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்ட. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், அந்த உண்மையிலே நமக்கு ஒரு சாட்சி ரொம்ப அவசியமாய் இருக்கு. அந்த உண்மையிலே ஒரு சாட்சி நமக்கு கட்டாயமும் தேவையுமாய் இருக்கிறது. கொஞ்சம் இது ஒரு கடினமான உபதேசம் தான். இந்த காலை வேளையிலே நம்மை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே உண்மையுள்ள மனுஷன் யார் என்று கேட்டால், 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, சில்வானு என்கிற மனுஷன் உண்மையிலே விசேஷமானவன் என்று. சில்வானு, அந்த 1 பேதுரு 5:12 சொல்லுகிறது, உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி
உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். பவுல் சொல்றார் பாருங்க, உண்மையுள்ள சகோதரன் நான் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற வேலை, ஆண்டவர் கொடுக்கிற அந்த பணியிலே ஒரு உண்மை. சில்வானுவிடத்தில் ஒரு நிருபத்தை மட்டும்தான் பவுல் கொடுத்தார். தான் கைப்பட எழுதி இதை கொண்டு போய் நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி கொடுக்கிறார். அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி கொடுத்த நிருபத்தை சில்வானு சரியாய் கொண்டு வந்து செலுத்த வேண்டிய இடத்திலே செலுத்துகிறார். உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானு, அன்பு சகோதரி, கர்த்தர் நல்லவே, அந்த உண்மை இருக்கிறதா பாருங்க. அருமையான கர்த்தர் நல்லவே சகோதரரே, அந்த உண்மை இருக்கதா பாருங்க. காலம் கடைசி நாட்கள் பொல்லாதது. நீங்க தேவனுக்கு பண்ணின தீர்மானத்திலே உண்மையா இருக்கீங்களா? கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் கொடுத்த வார்த்தையிலே உண்மையா இருக்கீங்களா? நான் எந்த உண்மையை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன்னாக்கா, முதலாவது நீங்க தேவனுக்கும், இரண்டாவது ஊழியக்காரனுக்கும் உண்மையா இருக்கிறத விட உங்க பக்கத்துல யார் இருக்காங்க, அது உங்க கூட யார் இருக்கா, அவங்கள்ட்ட முதலாவது உண்மையா இருக்கு. அது கட்டின புருஷனா இருக்கட்டும், நம்பி வந்த மனைவியா இருக்கட்டும், இல்லாட்டி உடன் பிறந்த சகோதரனா இருக்கட்டும், அல்லது உங்க வீட்டு வேலைக்காரனா இருக்கட்டும், உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யார் பிரதர்? உங்க பக்கத்துல இருக்கிறது யார் சிஸ்டர்? அவங்கள நீங்க பார்க்கும்போது உங்க மனசாட்சியிலே சூடற்றவர்களா இருக்கிறீங்களா? அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு கபடு இல்லாம பேச முடியுதா? அந்த ஒருவருக்கு ஒருவர் நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தாலே அடுத்து ஊழியக்காரருக்கும் உங்களுக்கு இடையில அந்த உண்மை தாராளம் வந்துடும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பக்கத்துல இருக்கவங்க கூட உண்மையா இருந்து அதுக்கப்புறம் ஊழியக்கார்ட்ட நீங்க உண்மையா இருந்துட்டீங்கன்னா, நான் தைரியமா கிருபையை முன்னிட்டு தெளிவா சொல்றேன், நீங்க ஆண்டவரிடத்திலும் உண்மையா இருக்க முடியும். ஆனா நிறைய பேருக்கு இந்த அடிப்படை சத்தியம் தெரியாததுனால, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன். அவர் எங்கேயோ இருக்காரு, அவரு பரலோகத்தில் இருக்காரு, அங்கிருந்து நம்மை கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார். அவருக்கு முன்பா உண்மையாய் இருக்கிறத விட உங்க மனசாட்சியிலே சூடுண்டவர்களா இராதபடிக்கு உங்க கூட இருக்கிறவர்களுக்கு முதலாவது உண்மையாயிரு. அவங்க எந்த நேரத்துல உங்களை பார்த்தாலும் உங்களிடத்தில் ஒரு உத்தமம் காணப்படணும், உங்களிடத்தில் ஒரு உண்மை காணப்படும். நான் திரும்பவும் சொல்றேன், இது நான் சுயமாய் பேசவில்லை, கர்த்தரதை உணர்த்துகிறபடி நான் பேசுறேன். உங்களுடைய வேலை காரியத்துல தயவு செய்து இன்னும் உண்மையை கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்க. கடந்த வாரத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி, இந்தியாவின் இராணுவத்துல உயர் பதவியில் இருக்கிறதான ஒரு சகோதரர், அவர் பேர் சாமுவேல் கமலேஷன். அவர் ஒரு கேப்டனாக உயர் பதவியில இருக்கிறார். அவருக்கு கீழே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜவான்கள் இருக்கிறாங்க, இராணுவ பணிகள் இருக்கு. ஆனா அந்த சாமுவேல் கமலேஷன் என்கிற அந்த மனுஷனை இராணுவ வேலையில இருந்தே வெளியேற்றிட்டாங்க. உடனே இவரு கேஸ் போட்டாரு, அந்த கோர்ட் ஏத்துக்கல. அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போனாரு, ஹைகோர்ட்டும் நீ வேலையில் இருக்க கூடாதுன்னு. கடைசியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார், சுப்ரீம் கோர்ட் உறுதியா சொல்லிடுச்சு, ஓ சோத்துறோம், நீ வேலைக்கு இருக்க கூடாது. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா?
அவர் கடைபிடித்த உண்மை. அங்க இருக்கிற எந்த விக்கிரக ஆராதனைக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டேன், விக்கிரக ஆராதனைகளை செய்ய மாட்டேன்னு சொல்லி அதுல உண்மையா இருந்தார். அதோடைய விளைவு அவருக்கு அந்த அரசாங்க, மத்திய அரசாங்க பணி, இராணுவ பணி, அதுவே பறிக்கப்பட்டு. இதுதான் இந்த கடைசி காலத்துல நடக்கிறது. ஆனா இதை நான் படித்த போது ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டதும் சந்தோஷப்பட்டது என்னன்னா, இந்த பிரச்சனை நடக்கும்போது அவர் ஜோமன் இருப்பார், அவருடைய மனைவி பிள்ளைகள் ஜோமன் இருப்பாங்க, சபை ஜோமன் இருக்கும், ஜனங்கள் ஜோமன் இருப்பாங்க. இவரு எவ்வளவோ ஜபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்திருந்திருப்பார். ஆனாலும் பாருங்க, அந்த உண்மையில அவர் நின்றுட்டாரு. நான் விக்கிரக கோயிலுக்குள்ள வரமாட்டேன், விக்கிரகத்தை வணங்க மாட்டேன், அந்த பூஜைகளுக்கு என்னை அர்ப்பணிக்க மாட்டேன்னு துணிஞ்சு நின்னார். இப்ப வேலை போயிடுச்சு. எனக்கு எல்லாருடைய பார்வையில் என்னன்னா, இனி கிறிஸ்தவ மதத்து அதிகாரிகள் இந்து தெய்வத்தை கும்பிடணும், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்து ஆராதனைகளை பங்கு பெறணும்ன்ற மாதிரி ரூல் ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் நல்லவை. இன்னைக்கு இது ஒரு பெரிய அவமானம் தான். பாரு, கிறிஸ்துவுக்காக இருந்ததுனால வேலை போயிடுச்சு, அரசாங்க வேலை போயிடுச்சு, இராணுவ வேலை போயிடுச்சு. இன்னைக்கு அது அவமானம் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த வெளிப்படுத்தல் 2:10 மரண பரியந்தம் உண்மையாயிரு. இந்த உண்மைக்கு நான் தைரியமா சொல்லுவேன், அந்த இராணுவ அதிகாரிக்கு பெரிய ஒரு பங்கு இல்லாம போகாது, பெரிய ஒரு நன்மை இல்லாம போகாது. இதுதான் அந்த உண்மை. அதைத்தான் நான் சொல்றேன். நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன் சொல்லவே சொல்லாதீங்க. முதலாவது கண் காண்கிற உறவுகள், நட்புகள், சொந்தங்கள், அவங்களுக்கு முன்னாடி உண்மையா இருக்கும். அதுக்கப்புறம் அதுல தேறி உங்களை ஆவிக்குள் நடத்துகிற, சத்தியத்துக்குள் நடத்துகிற ஊழியக்காரர்கள் யாரு, உங்க போதகர்கள் யாரு, தேவ மனுஷன், தேவ மனுஷிகள் யார், அவங்களுக்கு முன்னாடி வாயின் வார்த்தையிலும் வாழ்க்கையின் ஜீவியத்திலும் உண்மையை விளங்கப்படும். இந்த 2 உண்மையை நீங்க சரியா செஞ்சுட்டாலே தேவனுக்கு முன்பாக அந்த உண்மை தானாகவே வந்து இந்த காலை வேளையிலே இந்த உண்மையை குறித்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க வரும். உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானு, உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானு. இப்ப ஆண்டவர்கிட்ட நாம கேட்க போறோம், ஆண்டவரே 2 காரியத்தை நான் கேட்கிறேன். ஒன்று, மரண பரியந்தம் நான் உண்மையா இருக்க எனக்கு பலம் தார். 2வது, உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவை போல என்னை மாற்று. என் மரண பரியந்தம் உண்மையா இருப்பது என்பது என்னுடைய அந்தரங்க தனிப்பட்ட ஜீவியம். என் அந்தரங்க மற்றும் தனிப்பட்ட ஜீவியத்துல நான் உண்மையா இருக்க எனக்கு பலம் தாரும். 2வதாக, உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானு என்ற வசனம் இந்த பூமியிலே மற்றவர்கள் பார்க்கும்போது உண்மையா இருப்பது. எனக்கு அந்த உண்மையை தாங்க, தயவாய் அந்த உண்மையை தாங்க. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள மனுஷனாய், உண்மையுள்ள மனுஷியாய், மரண பரியந்தம் உண்மையாயிருக்க எனக்கு பலம் தார். உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவை போல சாட்சியாய் வாழ பலம் தாரும் என்று ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொதுரோம் 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 தொதுரமையா ரீபா லகதட ஹந்தொல்டி யாக்கல்ல பல்லபல்ல பல்லகட்ட தடகட்ட 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 ரபலபா லபகத ராதா ராதா ஓரி ஷெபீதிரி ஹெதினியா கடகதன மௌதுரி யாக்கல்ல பல்லபல பல்லபல லகதட கத்திரியா கடகதட போட போட போதுட போட போதுட பல்லபல பல்லபல பல்லபல
அந்த உண்மையுள்ள ஒரு அனுபவம் எங்களுக்கு வருவதாக. அந்த உண்மையுள்ள அனுபவம் எங்களுக்குள் வருவதாக. மரண வரியந்த உண்மையா இருக்கிற பாக்கியம் வருவதாக. ரீமா லகதட கந்துடி யாக்கல பலபல 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 லகதுட பலபல பலகட கதடப லபலப லபலப லபகட கத. சமயம் வாய்ப்பாலும் நாங்கள் உண்மையா இருக்க பலன்தான். சமயமே வாய்க்காவிட்டாலும் நாங்கள் உண்மையா இருக்க பலன்தான். ஆண்டவரே, ஊழிய காரியத்திலே உண்மையா இருக்க பலன்தான். ஊழியக்காரர்களுக்கு முன்பாக உண்மையா இருக்க பலன்தான். காண்கிற சகோதரனிடத்தில், எங்கள் அப்பத்தை புசிக்கிறவர்களிடத்தில், எங்களோடு இருக்கிறவர்களிடத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மையா இருக்க தேவன் பலம் தருவீராக. உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானோ, உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானோ, உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானோ, அந்த சில்வானுவை போல் எங்களை மாற்றுவீராக. ஓ, அந்த சில்வானுவின் ஜீவியம் எங்களுக்குள் உண்டாவதாக. அந்த சில்வானுவின் வாழ்க்கை எங்களுக்கு உண்டாவதாக. சர்வ வல்லவரே, அந்த உண்மையின் அபிஷேகம் வருவதா. மனசாட்சி சூடுண்ட பொய்யராய் இராதபடிக்கு ஓ ஆண்டவரே, ஒரு உண்மையுள்ள மனுஷன் என்று எல்லாரும் சொல்லப்பட தேவன் உதவி செய்வீராக. கர்த்தர் பலன் தருவீராக. அல்லேலூயா. நிறைய காரியத்துல ஒளிவு இருக்கிறது ஐயா, நிறைய காரியத்துல மறைவு இருக்குது ஐயா. அங்க சொன்ன பிரச்சனை ஆயிரும், அதனால சொல்ல மாட்டேன். இங்க சொன்ன இந்த காரியம் நடக்காது, அதனால சொல்ல மாட்டேன். ஆனா மனசாட்சி சொல்லுகிறது, நீ சொல்ல வேண்டுமே, நீ சொல்ல வேண்டுமே. அல்லேலூயா. மனுஷனுடைய சுபாவத்தை பார்க்க வேண்டாம், தேவனுடைய கட்டளையை பாருங்கள். மனுஷனுடைய சுபாவத்தை பார்க்க வேண்டாம், தேவனுடைய கட்டளையை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், மரண பரியந்த உண்மையாயிரு, மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நீ பெறுவாய். அல்லேலூயா. அந்த உண்மைக்குரிய மகிமை இந்த காலை வேளையிலே நிரப்புகிறது. அந்த உண்மைக்குரிய நன்மை இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புகிறது. அந்த உண்மைக்குரிய ஜெயம் இந்த காலை வேளையில உங்களை நிரப்புகிறது. அந்த உண்மைக்கென்றே சில பலன்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, அந்த உண்மைக்கென்றே சில பலன்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. அந்த உண்மைக்குரிய பலன் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வருகிறது. நன்றி பிதா, நன்றி பிதா, நன்றி பிதா. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். இந்த உண்மை என்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் முதலாக ஆதியாகமம் 24 அதிகாரம் 27 வசனம், ஆதியாகமம் 24:27 தான் முதல் உண்மை என்கிற வார்த்தை வருது. இது ஆபிரகாமை குறித்த உண்மையாயிருக்கு. அதன் பின்பு
நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா அந்த 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும், அதாவது இந்த பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி அதிகாரம் வரைக்கும் உண்மை என்ற வார்த்தை வரும். ஆதியாகமத்தில் பார்க்கிற உண்மை தன் எஜமானாகிய ஆபிரகாமை குறித்து தன் வேலைக்காரனாகிய எலியேசர் சொல்ற உண்மை. ஆனா பரிசுத்த வேதாகமத்தின் உண்மை என்கிற வார்த்தை கடைசியா எதை குறித்து சொல்லுதுன்னா, அந்த வெளிப்படுத்தல் 22:6 சொல்லுது, பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். அப்ப கடைசிய வேதம் எதை கொண்டு வந்து உண்மையா நிறுத்தினா தேவனுடைய வசனத்தை தான். இன்னைக்கு காலையில இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த வசனத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வசனத்தின்படி உங்களுடைய ஜீவியம் உண்மையா இருக்கணும் சகோதரன், உண்மையா இருக்கணும் சகோதரன். அந்த உண்மையை தயவு செய்து இழந்துடாதீங்க, உண்மையை தயவு செய்து விட்டுறாதீங்க. இது காலையில சொல்ற உபதேசம் ஒரு கடினமான உபதேசம். நான் உங்களை கூப்பிட்டு வச்சு நல்ல அந்நிய பாஷை பேசி நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தர் உன்னை இப்படி மகிமைப்படுத்துவார், அந்த மாதிரி செய்வார் சொல்றது உண்மைதான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னை சொல்றது, சிலரிடத்தில் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். அது எந்தெந்த காரியத்துல உண்மை என்பதை நான் பட்டியலிட விரும்பல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச உண்மைன்னு சொல்லி ஒரு 10 காரியத்தை சொல்லலாம், 15 காரியம் சொல்லலாம். நான் பட்டியலிட விரும்பல. திரும்பவும் சொல்றேன், உங்க உண்மைய 3 விதத்துல விளங்க பண்ண முடியும். அந்த உண்மை என்பது முதல் எங்க காரணம்னா, உங்க கூட இருக்கிற குழந்தை, உங்க கூட இருக்கிற ஆம்பளை, உங்க கூட இருக்கிற சகோதரிமார், உங்க பக்கத்துல இருக்கவங்க யாரோ அவங்க உங்க உண்மையை மெச்சணும். உங்க வாயே நான் உண்மை உள்ளவள் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்க கூட இருக்கவங்க உங்களை குறித்து சொல்லணும், ஐயோ இவர்கள் உண்மையுள்ளவர். எலியேசர் ஆபிரகாமை குறித்து சொன்னதை போல முதலாவது பக்கத்துல இருக்கிறவங்க யாரு, அந்நியரா இருந்தாலும் பரவாயில்ல, ரத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பக்கத்துல அவங்க கூட இருக்கும்போது எல்லா விதத்திலும் உண்மையாரு. ஒரு சின்ன தின்பண்டத்தை ஒளிச்சு சாப்பிடுறீங்கன்னாக்கா அங்க கிடைச்சிடக்கூடாது, இது முழுசு நானே சாப்பிடு, இதுலயே உண்மையை இழந்துட்டீங்க. அப்ப சின்ன காரியத்துல கூட முதலாவது கூட இருக்கவங்கள்ட்ட உண்மையாரு. 2வது உங்களை கர்த்தருக்குள் நடத்துகிற, உங்களுக்கு போதிக்கிற, வசனத்தை சொல்ற ஊழியக்காரர்கள் யார்? அவர் பாஸ்டரா இருக்கட்டும், எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும், பிரதரா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், பார்ட் டைமா இருக்கட்டும், ஃபுல் டைமா இருக்கட்டும், உங்களை கர்த்தருக்குள் நடத்துற சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். அந்த ஊழியக்காரர் யாருமா? அவர்கிட்ட, அந்த ஊழியக்கார சகோதரி கிட்ட 2வது நீங்க உண்மையா இருக்கு. உங்களை குறித்து அவங்க சொல்லணும். சரியான ஜெப நேரத்துக்கு வர்றவங்க, ஒவ்வொரு நாளும் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் குளிர் அடிச்சாலும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல வர்றவங்க அப்படின்னு உங்களை குறித்து ஊழியக்காரர்கள் சாட்சி கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். அந்த சாட்சி ஊழியக்காரனிடத்திலிருந்து, ஊழியக்கார ஸ்திரிகளிடத்திலிருந்து நீங்க பெறுவீர் என்று சொன்னால் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்றார். 2வதாக உங்களை நடத்துகிறவர்களுக்கு முன்பாய் உண்மையாயிருங்க. இது நான் பிரசங்கமா சொல்ல, என் மகன்கிட்டையுமே நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்ற காரியம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் இப்போல பணத்தை அதிகமா தொடர்றதே கிடையாது, பணத்தை கையில் எடுக்கிறதே கிடையாது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வைக்கிறதும் கொடுக்கறதும் கிடையாது, நான் கையில வச்சுக்கிறதும் கிடையாது. எல்லாமே பிள்ளைகள்கிட்ட பையன் கையில கொடுத்தாச்சு, அது வர்றது போறது எல்லாமே. அப்ப அவர்கிட்டையும் சொல்லுவேன்,
அந்த காசு காரியத்திலும் எல்லாத்திலும் முதலாவது உண்மையாயிரு. அதுதான் இன்னைக்கு சொல்றேன். உங்க ஊழியக்காரர்களுக்கு உண்மையாயிருக்கு. உங்க மெய்ப்பர்களுக்கும் போதகர்களுக்கும் நடத்துகிறவர்களுக்கு உண்மையாயிருக்கு. இந்த 2 பேர்கிட்ட நீங்க உண்மையா இருந்துட்டீங்கன்னா போதும். ஒரு நேரம் வரும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ஏன் வெளியே நிற்பானேன், உள்ளே வாரும் என்று அழைக்கிற ஒரு சத்தம் வரும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் வெளியே நிற்பானேன், உள்ளே வாரும் என்று அழைக்கிற ஒரு சத்தம் வரும். அப்படி அழைக்கப்பட்டு நீங்க தேவனிடத்தில் நுழையும் போது, ராஜ்யத்தில் நுழையும் போது, அங்கிருக்கிற நியாயாதிபதி, அங்கிருக்கிற காவலாளியாகிய தூதன், அங்கிருக்கிற தேவன் உங்கள்கிட்ட மொத்தம் எதை பார்ப்பாங்கன்னா, இவள் உண்மையுள்ளவளா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போறீங்க பார்க்க மாட்டாங்க. ஓ சோதரம், கர்த்தர் நல்லவன், உங்க உருவம் எப்படி இருக்கு அதை பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்கிறதே உண்மை உள்ளவர்கள் உள்ள வர்றாங்களா, உள்ள நுழையறதுக்கு இவங்கள்ட்ட உண்மை இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த உண்மைதான் நமக்கு தேவைங்க. பணத்துல மட்டும் கிடையாது, உறவுல மட்டும் கிடையாது, வாயின் வார்த்தையில மட்டும் கிடையாது, உங்களுடைய சொந்த மனசாட்சியிலும் அந்த உண்மை இருக்கும். அந்த உண்மை இருக்கணும். சில ஜெபத்துக்கு வர்றதே இன்னைக்கு அசால்ட்டா நினைக்கிறாங்க, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்தாச்சு. ஆனா முடியல அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது, அது உண்மையே கிடையாது. நம்ம எதிர்பார்க்கிற பெரிய வல்லமை இல்லை, முன்ன மாதிரி நிறைய தீர்க்க தரிசனம் இல்லை, ஒரு மாதிரி வித்தியாச வசனங்கள் இல்லை, அதனால போக வேண்டாம் அப்படிதான் மனசு சொல்லுது. ஆனா வெளியில கேட்டாக்கா முடியல, பலவீனமா இருக்கு அப்படின்ற. இது உண்மையே கிடையாது. இந்த உண்மையில்லாத வார்த்தையை சொல்லிட்டு சோத்திர உண்மையை போல வாழ்வீங்கன்னாக்கா நீங்க கர்த்தருக்குள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ கடைசியா சொல்லி முடிக்கிற ஆவியானவர் சொல்றது, தயவு செய்து உங்களை கட்டி பிடிக்கிற பிள்ளைகள்கிட்ட உண்மையா இருங்க. உங்க மடியில படுக்கிற எந்திரிக்கிற குழந்தைகள்கிட்ட உண்மையா இருங்க. உங்களை நம்பி இருக்கிற உறவுகள்கிட்ட உண்மையா இருங்க. கர்த்தர் நல்லவே, உங்களை கண்ணும் கருத்துமாய் கவனித்து கொண்டிருக்கிற யார் அவங்களுக்கு முன்னாடி உண்மையா இருக்கு. அது 10 பைசாவா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும், அது சின்ன வேலையா இருக்கட்டும், சின்ன பொருளா இருக்கட்டும், அந்த உண்மையை மட்டும் இருங்க. ஒரு ஊழியக்காரனான அபிஷேகத்தோடு சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடம் பூமியிலும் இருக்கிறது, ராஜ்யத்திலும் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடம் பூமியிலும் இருக்கிறது, ராஜ்யத்திலும் இருக்கு. நான் அதனாலதான் சொல்றேன், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவை போல மாறணுங்க. கிறிஸ்துவாகவே மாற முடியாது, ஆனா கிறிஸ்துவை போல மாறலாம். கிறிஸ்துவ போல மாறுறதுன்னா என்ன? நிதானமா பேசுறதே கிறிஸ்துவ போல மாறுவதின் முதல் அடையாளம். உங்க பேச்சு அதுல பதஸ்தம் இருக்கக்கூடாது. உங்க வார்த்தையில ஒரு படபடப்பு இருக்கவே கூடாது. ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்லும் போது, யோபுவின் புஸ்தகத்துல சொல்லும் போது, நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்றுதான் கர்த்தரே வருத்தப்படுறார். ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவை போல மாறுவதின் பல அடையாளத்துல முதல் அடையாளம் பதஸ்தமே படாதீங்க. படப்படப்புக்கு இடமே கொடுக்க. வார்த்தை கொளறாதீங்க. கொளறுதல் வளருதல் உண்மையுள்ளவர்களுடைய அடையாளம் கிடையவே கிடையாது. கடைந்தெடுத்த வார்த்தையா இருந்தாலும், புடமிடப்பட்ட சொல்லா இருந்தாலும் நிதானமா பேசு.
இந்த உண்மைக்கு முதல் அடையாளமே வார்த்தையில் இருக்கிற நிதானம். இந்த வார்த்தையின் நிதானத்தை யார்கிட்ட கத்துக்கலாம் அப்படின்னா இயேசு கிட்ட தான் கத்துக்க முடியும். வார்த்தையின் நிதானத்தை இயேசுவின் வாழ்க்கையில எங்க கத்துக்கலாம்னா அவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல தான், அந்த நியாய தீர்ப்புல தான் அவருடைய நிதானத்தை கத்துக்கலாம். ஒரு பக்கம் யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான், மறுபக்கம் போற்றவர்கள் கையை கட்டி இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கத்துல 100க்கு அதிபதி நீ கிறிஸ்துவான்னு கேட்கிறான். அங்க இருக்கிற போற்றவங்க வந்து நீ எதுத்தா பேசுறேன்னு சொல்லி இயேசுவின் கன்னத்துல ஓங்கி அறையிறான். இன்னொரு பக்கத்துல ஜனங்க இவனை சிலுவையில் அறையும் சொல்லி பயங்கரமா கூக்குறாங்க. இன்னொரு பக்கத்துல பிலாத்து பாத்தீங்கன்னா இவனிடத்தில் ஒரு குற்றத்தை காணேன்னு அவன் சொல்றான். ஒரு பக்கம் பிலாத்து, மறுபக்கம் விரோதமான ஜனம், இன்னொரு பக்கம் 100க்கு அதிபதி, அந்த பக்கம் வேதப்பாரகர்கள், இப்படி எல்லா ஆளாளுக்கு பேசுறாங்க. அந்த இயேசுவின் நியாய தீர்ப்பை நல்லா படிச்சீங்கன்னா அவர் ரொம்ப நிதானமா பேசுவார். எப்பா இயேசுவே நீ ராஜாவா? ஆம், நீ சொல்லுகிறபடிதான். எவ்வளவு சைலண்ட் வாய்ஸ் பாருங்க, எவ்வளவு சைலண்ட் ரிப்ளை பாருங்க. ஆம், நீ சொல்லுகிறபடிதான். அதுல ஒரு கர்வம் கிடையாது. நான் ராஜா, அடுத்து நான் வந்தா என்ன பண்ண போறேன், அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நிதானமான வார்த்தை. உண்மையுள்ளவர்களுடைய பல அடையாளத்துல முதல் அடையாளம் நல்ல ஒரு நிதானம். உங்களை அரற்றவங்க அரட்டட்டும், மிரட்டுறவங்க மிரட்டட்டும், கத்தி கூப்பாடு போடட்டும், பயங்கரமா அவங்க குதிச்சு துள்ளட்டும், அது அவங்களுடைய கேரக்டர். ஆனா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உண்மையின் அடையாளம் நிதானம். நிதானம். பிலாத்து அவனுடைய தீர்ப்பை அவன் சொல்லட்டும். 100க்கு அதிபதி குற்றம் சாட்டுறது குற்றம் சாட்டட்டும். ஜனங்க ஓலமிடுறது ஓலமிடட்டும். எல்லாவற்றுக்கும் மத்தியில இயேசு நிதானமா இருந்தார். அந்த நியாய தீர்ப்புலயே நிதானத்தை இழந்த ஒரு நபர் உண்டு. நிதானத்தை இழந்தது யார் தெரியுமா? பிலாத்து தான். அவன் தான் வந்து அவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நியாய தீர்ப்பு நியாய தண்டனையை கொடுக்கிறதா தண்டிக்காம வர்றதா? அந்த நேரத்துலதான் பிலாத்துவின் மனைவி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறார். ஐயா ஆண்டவனே, உமக்கு முன்பாய் நிக்கிற இயேசுவை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு. அவர் நிமித்தம் நேற்று இரவு சொப்பனத்துல வெகு பாடுபட்டேன் அப்படின்னு மனைவி சொல்லி அனுப்புனா பாருங்க. அதை கேட்ட உடனே படபடப்பா இருந்த ஆக்ரோஷமா இருந்த பிலாத்துவுக்கு நிதானம் வந்துருச்சு. அவன் நிதானமா தண்ணியை கொண்டார சொல்லி கையை கழுவிட்டு போயிட்டான். அப்ப நிதானம் இல்லாது இருந்த பிலாத்துவையே நிதானமாய் மாற்றினார். உண்மையின் ஒரு அடையாளம் வெண்வஸ்திரம் தரிப்பது கிடையாது. உண்மையின் ஒரு அடையாளம் நீங்க நிறைய பிரசங்கம் பண்றதோ அடுக்குமொழி வசனம் சொல்றதோ சத்தியமா உண்மை கிடையாது. இதெல்லாம் உண்மை கிடையாது. பிசாசு கூட வசனம் பேசதான் செய்யறான். அவனுக்கு தெரியாத வசனம் கிடையாது. அப்ப உண்மையின் அடையாளமே முதலாவது நல்ல நிதானம். ரொம்ப சொல்றோம். ஒருத்தர் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பேசுறாருனாக்கா நீங்க வெறும் 0.6 அந்த லெவல்ல தான் நிதானமா பேச தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல எல்லார்ட்டையும் இழந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? எந்த கிருபை இழக்கிறாங்க தெரியுமா? நிதானத்தை இழந்துட்டு இருக்காங்க. நிதானமற்ற ஒரு கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிதானமற்ற ஒரு சபை வளர்ந்துட்டு இருக்குது. நிதானமற்ற உபதேசங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரொம்ப நிதானத்தை இழந்துட்டு வேகம், ஆக்ரோஷம். தயவு செய்து என் அன்பு சகோதரி, அன்பு சகோதரனே, வியாதியின் நேரத்துல நிதானமா இருங்க. படுக்கையின் நேரத்துல நிதானமா இருங்க. சரீர உபத்திரவத்தின் நேரத்துல தயவு செய்து நிதானமா இருங்க. ரொம்ப அவசரப்பற்றவே பற்றாது. உண்மையின் முதல் அடையாளம் நல்ல ஒரு நிதானம், நல்ல ஒரு நிதானம். அந்த நிதானம் தான் ரொம்ப முக்கியம். முதலாவது நிதானத்தை யார்கிட்ட கத்துக்கலாம் சொல்லி இயேசுவே சொன்னார். வேதத்திலே நிதானத்தை கற்றுக்கொள்வதற்கு வேறு மனுஷர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டாக்கா, எனக்கு தெரிஞ்சு நிதானத்தை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணது யோசுவா தான். யோசுவா கிட்டதான் அந்த நிதானத்தை மனுஷர்களாகி நாமும் மனுஷனாகி யோசுவாவிடத்திலும் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னாக்கா யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆகான் என்கிற ஒரு மனுஷன் ஒரு சில பொருட்களை திருடிட்டான். இப்ப ஆண்டவருக்கே கோபம் வந்துருச்சு. திருடனெல்லாம் உள்ள வச்சிருக்கப்பா, திருட்டுத்தனம் எல்லாம் உள்ள இருக்குது ஐயா. ஆண்டவரே 36 பேர் சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப யோசுவா போய் கதறி அழுகிறான். அப்பதான் சொன்னார், அந்த திருட உங்க கூட்டத்துல தான் இருக்கும். இப்ப கவனிக்கணும், யோசுவா என்ன பண்ணா தெரியுமா? யார் திருடினது ஒழுங்கா வந்துருங்க, இல்லாட்டி பூமி வாயை பழந்து உங்களை விழுங்கி போட்டு பயமுறுத்தல. நீங்க யோசுவா 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அவன் அவங்க தாத்தாவுக்கு அப்பாவுடைய பேரை சொல்லுவான், அவன் இந்த குடும்பம் மோதவா. அப்புறம் தாத்தாவுடைய வம்சம் வா, அப்புறம் அப்பாவுடைய தலைமுறை வா, அந்த தலைமுறையில பிறந்த இந்த மனுஷன் அவன் குடும்பம் வா, அதுக்கப்புறம் இந்த நபர் வான்னு சொல்லி அவன் ரொம்ப நிதானமா அப்படியே வம்சம், சந்ததி, தலைமுறை எல்லாத்தையும் சொல்லி கடைசியாதான் அந்த ஆகான கண்டுபிடிப்பான். யோசுவா அவசரப்பட்டு யார் மேலேயும் பழி சுமத்தல. இவங்க இப்படி இருந்திருப்பாங்க, இவங்கதான் பண்ணுவாங்க சொல்லவே இல்லை. அவன் நிதானமா அந்த திருடனை கண்டுபிடிக்கிறான். நிதானமா அந்த திருடனை கையுமையுமே படிக்கிறான். அதுக்கு யோசுவாவுக்கு தேவைப்பட்டது நல்ல ஒரு நிதானம். இதுதான் நியாயாதிபதியின் அடையாளம். உங்க வீட்டுக்கு நீங்க தான் பிரதர் நியாயாதிபதி. உங்க ஊழியத்துக்கு நீங்க தான் பாஸ்டர் நியாயாதிபதி. கர்த்தர் நியாயாதிபதின்றதெல்லாம் அப்புறம். அவரை போய் சும்மா நியாயாதிபதின்னு சொல்லக்கூடாது. அவர் நியாயாதிபதியை இப்பே வந்துட்டார், தாங்க முடியாது. அப்ப நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் நியாயாதிபதி. நமக்கு கீழே இருக்கிற, நமக்கு மேலே இருக்கிற, நம்மை நடத்தக்கூடிய, நாம் யாரை நடத்துறோமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் நியாயாதிபதி. இந்த இடத்துல எப்படி இருக்கணும்? நிதானமா இருக்கணும். உங்களை குறித்து தீமையை பேசுற மாதிரி கெட்ட வார்த்தை பேசலாம். ஓ சோத்திரம், பேலியாளி ஸ்திரீகள் பேசுற மாதிரி அருவருப்பா பேசலாம். அது அவங்களுடைய கேரக்டர். அவங்க பேசட்டும், அவங்க பேசுறது அவங்களுடைய தரம். ஆனா நீங்க நிதானத்தை இழந்துடக்கூடாது. நிதானத்தை இழந்துடவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். உண்மையின் பிரதான அடையாளமே நிதானம். இது வாலிப பிள்ளைகள் மட்டும் கிடையாது. இந்த கடைசி காலத்துல வயதானவர்களுக்குள் இந்த நிதானமற்ற தன்மை நிறைய இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், என் வயசு என்ன தெரியுமா? நான் ஒன்னு சொன்னா உனக்கு அப்படி நடந்துரும், ஜாக்கிரதை. நான் கோபப்பட்டு இதை பேசிட்டேன், நீ ஒண்ணும் இல்லாம போயிரு அப்படின்றாங்க. இது இப்படி பேசுற ஒரு ஆணவத்தன்மை
இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள. இதுவே நிதானத்தை இழந்ததுக்கு அடையாளம். இதுவே நிதானத்தை விட்டதுக்கு அடையாளம். நிதானம்னா என்ன தெரியுமா? உங்களை கையும் மெய்யுமா குற்றவாளின்னு அவங்க பிடிக்கணும். நீங்க அநியாயக்காரர்கள் அவர்கள் சொல்லணும். அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க பொறுமையா இருக்குது பேர் தான் அந்த நிதானம். அதை விட்டுட்டு நான் என் மேல கர்த்தருடைய ஆவி இருக்கு, என் வாயில கர்த்தருடைய வசனம் இருக்கு, நான் கர்த்தரோடு இருக்கிறவன், நான் சொன்னா பாரு உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓ நீங்க நிதானத்தை இழந்துட்டீங்க. அவங்களை நடத்த வேண்டியது கர்த்தர், அவங்களை சிக்ஷிக்க வேண்டியதும் கண்டிக்க வேண்டியது கர்த்தர். நீங்க ஏன் ஆத்திரப்படுறீங்க? நீங்க ஏன் ஆக்ரோஷப்படுறீங்க? இந்த காலை வேளையில ஒரு நல்ல 2வது அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நல்ல 2வது அபிஷேகம். அந்த 2வது சொல்றோம் அபிஷேகம் என்னன்னாக்கா, நல்ல ஒரு சாந்த குணம். நல்ல ஒரு சாந்த குணம். அந்த சாந்த குணம் நமக்கு கண்டிப்பா வேணும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ ஒன்று உண்மை, 2வது நிதானம், 3வது என்னன்னாக்கா நல்ல ஒரு சாந்த குணம். அந்த சாந்த குணம் எதை குறிக்குது? நல்ல சகிக்கிற தன்மையை குறிக்குது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சாந்த குணம்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பிரதான அடையாளமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் நல்ல ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். தீத்து 3:2. ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பு. ஒருவரையும் தூசிக்காது, யார்த்தையும் சண்டை போடாது, பொறுமை உள்ளவர்களாய் இருங்க. எல்லா மனுஷர்களுடையும் சாந்த குணத்தை வெளிப்படுத்து. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எவ்வளவு அழகான ஒரு தேவனுடைய ஆலோசனை. இந்த காலை வேளையில மகிமையின் தேவனாகிய கர்த்தர், நீங்க பெரிய எழுப்புதல் கூட்டத்துல கலந்து கொண்டதுக்கு அப்புறம் கிடையாது, இன்னைக்கே இப்பொழுதே அந்த சாந்த குணத்தினாலையும் அந்த சோத்திர நிதானத்தினாலையும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் அந்த பொறுமையினாலையும் உங்களை நிரப்ப வருது. முதலாவது உண்மையினால், 2வது நிதானத்தினால், 3வது கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல பொறுமை சோதர சாந்த குணத்தினால். இந்த 3 நாளும் ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த 3 கிருபை இந்த கடைசி காலத்துக்கு தேவை. முதலாவது உண்மை, 2வது நிதானம், 3வது சோதரம் சாந்த குணம். அந்த சாந்த குணம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறது இதுதான். பிரதர், சிஸ்டர், முதலாவது உங்களுக்கு பக்கத்துல கூட இருக்கவங்கள்ட்ட உண்மையா இருக்கு. 2வது ஆங்காரமும் ஆக்ரோஷமும் கொக்கரிப்பும் நிறைந்த இடத்துல நிதானம் தவறாதீர்கள். குற்றம் சாட்டுதல் வரும்போது, பழி சுமத்துதல் வரும்போது
ஆகாமியத்தின் கொடுங்கோல் மேலே எழும்பும் போது நிதானத்தை இழக்காதீங்க. மூணாவதா, எல்லா மனுஷருக்கும் முன்பாக உங்கள் பொறுமை, உங்களுடைய சாந்த குணம் தெரிந்திருக்கணும். சாந்த குணம் தெரிந்திருக்கணும். கடைசியா ஒரே ஒரு வார்த்தைய நான் சொல்லி முடிக்கிறேன். இது பெருமைக்காக இல்ல, தாழ்மையோடு சாட்சிக்காக சொல்றேன். நேற்றைக்கு முந்தா நாள் திடீர்னு என் மகன் என்னோட மூத்த மகன் பாஸ்டர் ஏபி அவர்கள் என்னோடு பேசிட்டு இருந்தார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்படிப்பட்ட ஆக்ரோஷக்காரனையும் அடைக்கிறீங்க டேடி, எப்படிப்பட்ட கோபக்காரனையும் உங்களுக்கு இணங்கி பொறுமையா இருக்க வச்சிடுறீங்க, இது எப்படி உங்களால முடியுது அப்படி. அப்ப நான் அவர்கிட்ட சொன்ன ஒன்னே ஒண்ணு, நிதானத்தையும் சாந்த குணத்தையும் இழக்காமல் இருந்தால் போதும். அந்த நிதானமும் சாந்த குணமும் இருந்தாலே எந்த விதமான பட்டயத்தை எடுத்துட்டு வருகிறவனும் நமக்கு அடங்குவோம். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த சாந்த குணம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். நான் வானத்துல சிலம்பம் பண்றவனா இருக்க விரும்பவே இல்லை. எனக்கு இதை தெரியும், நீ இதை பண்ணுனா மேல வந்துருவா, அதை பண்ணுனா உயரத்துக்கு போயிடுவேன், இதை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் வானம் திறந்துருவாரு. இந்த வாய் ஜாலம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது, முதலாவது உண்மையாயிருக்கணும், இரண்டாவது நிதானத்தை வெளிக்காட்டணும், மூணாவது சாந்த குணத்தை வெளிப்படும். இந்த மூணு தாங்க இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு விசுவாசிக்கு வேணும், ஒவ்வொரு ஊழியக்காருக்கு வேணும். இன்னைக்கு பிரசங்கம் எல்லாமே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் நான் விலக மாட்டேன் என்கிற பிரசங்கம். இன்னைக்கு பிரசங்கம் எல்லாமே, நீ ஒழுங்க சபைக்கு வா, அப்ப கர்த்தருனை உயர்த்தும். நீ ஒழுங்க தசோபா கொடு, அப்ப கர்த்தருனை ஆசரிப்பார். நீ ஒழுங்க காணிக்க செலுத்து, அப்போ பொருளாதார ஆசிரிக்கப்படும். இதுதான் இன்னைக்கு பிரசங்கமா இருக்கு. ஆனா நமக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ண விரும்பலங்க, நமக்கு வாழ்க்கைய சொல்லிக் கொடுக்கிறார். என்னுடைய ஆவியின் அந்த தேவ பாரத்தோடு சொல்றேன், அவர் வாழ்க்கைய சொல்லிக் கொடுக்கிறார். உங்க சொந்த புருஷங்கிட்ட தயவு செய்து தவறி கூட பொய் பேசாதீங்க. கட்டின மனைவி கிட்ட தயவு செய்து சும்மா கூட பொய் பேசாதீங்க. உண்மையை பேசி தண்டனை வந்தா வரட்டும், உண்மையை பேசி குழப்பம் வந்தா வரட்டும், உண்மையை பேசுனதுனால பிரச்சனை ஏற்படட்டும். அந்த உண்மைக்கு பின்னாடி ஒரு நிதானம் உங்களை காப்பாத்து. அந்த நிதானத்துக்கு உள்ள ஒளிஞ்சிருக்கிற சாந்த குணம் நீங்க கிறிஸ்துவின் உடையவர்கள் என்பதை உறுதிப்படும். இப்போ இந்த 3 கிருபைக்காக ஜெபிக்க போறோம். கடைசிய சொல்லி முடிக்கிறேன். நீங்க உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்கள்ட்ட தலையில கைய வச்சு தடவி தடவி அப்படியே சொல்லி கொடுங்க. தம்பி, உண்மையா இருக்கணுமா, இன்னைக்கு கர்த்தர் பேசினார். பாப்பா, நிதானம் தவறக்கூடாதான், இன்னைக்கு கர்த்தர் பேசினார். நீங்க ரொம்ப சாந்த குணத்தை வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்லிருக்கார் அப்படின்னு உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. எனக்கு சொன்னாரு உங்களுக்கு போயிடாதீங்க. இது நீங்க அப்படியே கடத்தணும். இந்த தேவனுடைய வார்த்தைய அப்படியே மற்றவர்கள் சொல்லணும். சாப்பிடும்போது சொல்லுங்க, உங்களுக்கு பக்கத்துல வரும்போது சொல்லுங்க, நீங்க அவங்கள்ட்ட பக்கத்துல நிற்கும் போது சொல்லுங்க, கர்த்தர் இப்படி சொன்னாரு, உண்மையா இருக்கணும்னு சொல்லிக்க. என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு இப்படி பேசுறாருன்னா ஏதோ நடக்க போகுது, ஏதோ நடக்க போகுது. ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்க போற. அப்ப உண்மையா இருக்கு.
நிதானம் தவறாதே அப்படின்னு கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, நான் நிதானம் தவறக்கூடிய அளவுக்கு பிலாத்துவின் போராட்டங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். நூற்றுக்கு அதிபதியின் போராட்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்பயே நீங்க சிந்தையை ஆயத்தப்படுத்துங்க. இப்பயே உங்களுடைய எண்ணத்தை தகுதிப்படுத்துங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, மனைவிட்ட புருஷன்கிட்ட சொல்லுங்க. கர்த்தரோடு பேசினார், நிதானத்தை இழக்க கூடாது சொல்லியிருக்காரு. நிதானமா இருக்க சொல்லிருக்காரு. ஜாக்கிரதையா இருங்க. வெளியில போற இடத்துல கோவப்படக்கூடாது. யார்த்தையாவது பேசும்போது ஆக்ரோஷப்படக்கூடாது. எங்கேயா போய் தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கூடாது. நிதானமாயிரு அப்படின்னு சொல்லுங்க. வான் பண்ணுங்க, எச்சரிங்க. இது கர்த்தர் சொல்ற வார்த்தை இல்லையா? அப்ப தேவன் உங்க மூலமா உங்க வீட்டாரை காப்பாற்ற விரும்புறாரு. மூணாவது, அந்த சாந்த குணம். அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாரும் கண்களை மூட போறோம். கண்ணை மூடி நீங்க வெறும் அந்நிய பாஷையும் நிறைய ஸ்தோத்திரமும் செலுத்த வேண்டாம். இல்லாட்டி அதையும் இதையும் எதையும் கேட்க வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த இந்த 3 ஆலோசனை. ஒன்று உண்மை, 2வது நிதானம், 3வது சாந்தகம். ஆண்டவர்ட்ட வாயை திறந்து இத 3 மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவரே எனக்கு உண்மையை தார், ஆண்டவரே எனக்கு நிதானத்தை, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை. எல்லாரும் கண்களை மூடி நான் சொன்ன மாதிரி வானத்துல சிலம்பம் பண்ற மாதிரி அந்நிய பாஷை, ஸ்தோத்திரம், துதி, பாரம்பரியத்தை விட்டுருங்க. இன்னைக்கு உங்க பண தேவை இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கலாம், அல்லது நெருக்கடி இருக்கலாம், ஏதோ ஒண்ணு விடுதலை தேவை, அதையும் கேட்கறத விட்டுருங்க. இப்ப கேட்க வேண்டியது 3. ஆண்டவரே என் கூட இருக்கிறவங்களுக்கு எப்போது நான் உண்மையா இருக்கணும். என்ன குழப்படிகள் வந்தாலும் நான் நிதானம் தவறவே கூடாது. என்னை பார்க்கிறவர்கள் நான் சாந்த குணம் உள்ளவன் என்று அவர்களும் அமைதலாகிவிட வேண்டும். இவர்கள்ட்ட கத்துனா பிரயோஜனப்படாது, இவங்கள்ட்ட கூச்சலிட்டா பிரயோஜனப்படாது. அவர்கள் சாந்தம் உள்ளவர்கள். நம்மளும் சாந்தமாயிருவோம் சொல்லி கொக்கரிக்கிறவர்களையும் அடங்க பண்ணுகிற அந்த சாந்தம். 3 மட்டும் கேட்க போறோம். உண்மை, நிதானம், சாந்தம். எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவர்ட்ட இந்த 3 மட்டும் அப்படியே கேளுங்க பாப்போம். எல்லாரும் கேளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அந்த உண்மை எங்களுக்கு வேண்டும் ஐயா. உண்மை எங்களுக்கு வேண்டும் ஐயா. நல்ல சாந்தம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. சாந்த குணத்தை நாங்க எல்லாருக்கும் வெளிப்படுத்தலாம். அந்த சாந்த குணத்தை காண்பிக்கிறவர்களா நல்ல நிதானத்தை சொல்லித்தாங்கப்பா. அவசரமா பதில் பேசுறது, வேக வேகமா உத்தரவு கொடுப்பது இல்ல ஆண்டவரே. ஒரு நிதானமுள்ள புருஷனா என்னை மாற்று, நிதானமுள்ள ஸ்திரியா என்னை மாற்று, ஒரு நிதானமுள்ள ஊழியக்காரனா என்னை மாற்று.
ஐயா ஐயா, அந்த உண்மையும் நிதானமும் எங்களை நிரப்புவதாக. அண்டோரே, சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அந்த சாந்த குணத்தை எங்களுக்கு வஸ்திரமாய் அணிவித்து விடுங்க ஐயா. அந்த சாந்த குணத்தை ஒரு அபிஷேகமா எங்களுக்கு தந்துருங்க ஐயா. நாங்க வேற எதையும் கேட்கிறோம் ஐயா, உண்மையை கேட்கிறோம், நிதானத்தை கேட்கிறோம், சாந்தத்தை கேட்கிறோம். உண்மையும் நிதானமும் சாந்தமும் எங்களுடைய முப்பரி நூலாய் உண்மையை சம்பந்திகளிடத்தில் சம்பந்தம் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. குடும்பத்தில்லை விவாதத்துக்கு நான் இடமே கொடுக்க கூடாது. என்னை நீ அவர்களோடு இணைக்கிறாண்டவரே, அவர்களை எங்களோடு நீர் இணைக்கிறாண்டவரே. நாங்கள் நிதானம் இழப்பதற்கு அவர்கள்தான் காரணம். எங்கள் நிதானத்தை இழப்பதற்கு அவர்கள்தான் காரணம். ஆனாலும் நாங்கள் நிதானமாயிருக்க பலம், ஆனாலும் சாந்த குணத்தை காண்பிக்கிறவர்களா எங்களை மறுத்து ஆண்டவரே. கொடுக்கிற அந்த கணத்தை சிறியவர்களுக்கும் கொடுக்க உதவி செய்யும் ஐயா. எல்லாரையும் ஏகபுத்திரராய், எல்லாரையும் ஏக குணசக்திகளாய் நினைக்க உதவி செய்யும். ஏற்ற தாழ்வற்ற சமநிலை பிரமாணம் உண்டாகும். அந்த உண்மை, அந்த நிதானம், அந்த சாந்தகுணம், அந்த உண்மை, அந்த நிதானம், அந்த சாந்த குணம் ஆண்டவரே இப்பொழுதே எங்களை நிரப்பட்டு, இப்பொழுதே எங்களை நிரப்பட்டு. இந்த சாந்த குணம் இல்லாததுனால நிறைய வீடுகளில் நிம்மதி இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நிதானத்தை தவறினபடினால்தான் நிறைய பேர் சபிக்கப்படுகிறார்கள் ஐயா. நிதானத்தை இழக்க கூடாது, சாந்த குணத்தை இழக்க கூடாது. கர்த்தர் கொடுத்ததிலே உண்மையாக இருக்கிறது, இனி கொடுக்க போவதிலும் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த உண்மை, நிதானம், சாந்த குணம் எல்லாரையும் ஒன்றுள்ளவர்களாய் மாற்று. எல்லாருக்குள்ளும் சாந்த குணத்தை தங்கப்பா. ஒவ்வொருவரும் நிதானத்தை கடைபிடிக்க கற்றுக்கொள். நிதானமாய் கிரியையை வெளிப்படுத்த இந்த கடைசி காலத்திலே கற்புள்ள சபை இழந்து கொண்டிருக்கிற இந்த உண்மையை, இந்த கடைசி காலத்திலே கற்புள்ள சபைகள் இழக்கிற நிதானத்தை திரும்ப, இந்த கடைசி காலத்தில் கற்புள்ள சபை இழக்கிற சாந்த குணத்தை திரும்பத்தான் எங்கள் இருதயத்துக்கு நாங்களே ஒரு நியாயாதிபதியாய் மாறணும்.
எங்க ஜீவியத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் நாங்களே ஒரு நியாயாதிபதியாயிருந்து அன்று நிதானமாய் பதில் சொல்ல உதவி, அந்த குணத்தினால் உமை வெளிப்படுத்த உதவி. வேறு நியாயாதிபதிகளுக்கு நாங்கள் பயப்படாமல் எங்களுக்கு எங்களையே ஒரு நியாயாதிபதியாய் மாற்றுவதற்காக எங்கள் மனசாட்சியின்படி எங்க உள்ளான மனுஷனின் அந்த நியாயாதிபதியாய் எங்களை மாற்றுமையா. இந்த காலை வேளையில அந்த உண்மை நிரப்பட்டு, அந்த நிதானம் நிரப்பட்டு, அந்த சாந்த குணம் நிரப்பட்டு. நன்றி பிதாவே. ஆமென். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? வழக்கமான ஜெபம் இன்னைக்கு இல்லை, பாரம்பரியமான ஸ்தோத்திரம் இன்னைக்கு இல்லை, எப்போது அடுக்குமொழியா சொல்ற வசனங்கள் இன்னைக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மை உண்மை உள்ளவனாய் மாற்றி இருக்கு. அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நிதானமாயிரு, நிதானமாயிரு, வாய மூடு, சத்தம் போடாத, அமைதியாயிரு, பொறுமையாயிரு, பதில் கொஞ்சமா பதில் சொல்லு. இனிமே கர்த்தர் இப்படிதான் நடத்தப்படுற. இதுதான் நிதானம். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நிதானத்தில் கிருபையை கொடுக்கிறார். அதற்காக நான் சந்தோஷப்படுறேன். மூணாவது, ஒரு சாந்த குணமுள்ள மனுஷியா, ஒரு சாந்த குணமுள்ள மனுஷனா தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த நல்ல சாந்த குணத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு நல்ல பைக் கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்தை கொடுக்கிறார். இதெல்லாம் நான் பொய்யா சொல்லாம கர்த்தர் உங்களுக்கு உண்மையை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நிதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சாந்த குணத்தை கொடுக்கிறார். ஓ, கர்த்தர் கொடுக்கிறத சொல்லி இருக்கிறேன். இன்று முதல் இந்த 3 அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகும். 3 அடையாளங்கள் உங்க ஜீவியத்தில் உண்டாகும். இந்த உண்மையும், ஓ கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், சுதந்திரம், கர்த்தர் நல்லவன், அந்த தேவனுடைய கிருபை உங்களுக்குள் உண்டாகும். தேவனுடைய வார்த்தை உங்களை அப்படியே மாற்றுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியா ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப 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 பிரதானமான ஒரு வார்த்தை. 1 சாமுவேல் 13:21. அந்த பிற்பகுதி சொல்லுகிறது, கூர்மை ஆக்குகிறதற்கு அறங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. கூர்மை ஆக்குகிறதற்கு அறங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. இந்த எதை கூர்மையாக்குகிறார்கள்? அந்த வசனம் சொல்லுது, 1 கடப்பாறை, 2வது மண்வெட்டி, 3வது கோடாரி. கடப்பாறை இருக்குது, மண்வெட்டி இருக்குது, கோடாரி இருக்குது. ஆனா 3மே கூர்மை இல்லாம இருக்கு. இன்னைக்கு ஒரு அறத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்து, அறம் என்று சொன்னா அருவாமனைய அருவால படுக்க போட்டு அதை மேல வச்சு தேய்ச்சாக்கா அந்த அருவா பல 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 பலன் மாறும். ஒரு கடப்பாறை முனையில வச்சு இந்த அறத்தை வச்சு இறுக்கி அறக்குனாக்கா அந்த கோடாரி இன்னும், அந்த சூத்திர கடப்பாறை இன்னும் கூர்மை மாறும். இந்த காலை வேளையில இந்த 1 சாமுவேல் 13:21 படி ஒரு அறத்தை உங்க கையில கொடுக்க, துருவை எடுக்கிற அறம். ஓ, இத்து போனவைகளை, உளுத்து போனவைகளை வில பண்ணுகிற அறம், உங்களை கூர்மையாக்குகிற அறம். அதுதான் இந்த கர்த்தருடைய வசனம். அதுதான் இந்த கர்த்தருடைய வசனம். இப்ப கடைசி எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே கடப்பாறையையும் மண்வெட்டியையும் ஆண்டவரே கோடாரிகளையும் கூட கூர்மையாக்குகிற ஒரு அறமா என்னை மாற்று. என் வீட்டுல சிலர்
வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறேன். ஓ சுத்திரம் மண்வெட்டிகளாயிருக்கிறார்கள். அவர்களை சத்தியத்துக்கு நேராய் நான் கூர்மையா மாற்றும். மண்ணாங்கட்டி மாறி ஒரு வேலையும் செய்யாம அப்படியே கடக்கிறார்கள். அவர்களை நான் கூர்மையாக மாற்ற வேண்டும். கோடாரி மாறி எப்ப பார்த்தாலும் சபிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்களை கிறிஸ்துவின் வார்த்தையா மாற்றும். அந்த அறங்களை, அந்த அறத்தை என் கையிலே கொடுக்கிறதுக்காக நான் இனி மற்றவர்களை கூர்மையாக்க. இந்த 1 சாமுவேல் 13:21 படி கூர்மையாக்குகிறதற்கு அறங்கள் மாத்திரம் அவர்களுக்கு. ஒரு அபிஷேகித்த தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லி முடிக்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இனிமேல் நீங்கள் மற்றவர்களை கூர்மையாக்க போகிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உண்மையினால் கூர்மையாக்கி இருக்கு, நிதானத்தினால் கூர்மையாக்கி இருக்கு, சாந்த குணத்தினால் கூர்மையாக்கி இருக்கிறார். இனி நீங்க செய்ய வேண்டியது மற்றவர்களை கூர்மையாக்குவது. இப்ப கடைசி அந்த வார்த்தைக்காக இந்த 1 சாமுவேல் 13:21 ஆண்டவரே, இந்த கூர்மையாக்குகிற அறமாய் என்னை நான் மற்றவர்களை கூர்மையாய் மாற்றணும். எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று எல்லாரும் கடைசியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கூர்மையாக்குகிறவர்களாய் எங்களை நீர் கூர்மையாக்கினீர் ஆண்டவரே. உண்மை என்கிற கூர்மையை தந்தீர், நிதானம் என்கிற கூர்மையை தந்தீர், சாந்த குணம் என்கிற கூர்மையை தந்தீர். இனி நாங்கள் இவைகளை அரணாக கொண்டு மற்றவர்களை கூர்மையாக்குகிறவர்கள் எங்களை மாற்று, கூர்மையாக்குகிற கிருபா பத்திரங்களாய் உருவாங்க. எல்லாருக்கும் அந்த கிருபை தான். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக சுயமாய் ஒன்று பேசாதபடி, எடுத்து வைத்தவைகளையும் தெரிந்தவைகளையும் உபதேசிக்காதபடி நீரே எங்களோடு பேசினீர். நீரே நிதானத்தை கற்றுக் கொடுத்தீர். நீரே சாந்த குணத்தின் ஆவியை தந்தீர். எங்க வாழ்க்கை உண்மையுள்ளதா இருக்கட்டும், நிதானம் உள்ளதா இருக்கட்டும், சாந்த குணம் உள்ளதா இருக்கட்டும். இனி நாங்கள் கூர்மையாக்குகிற அறங்களை பிடித்தவர் ஆண்டவரே, அநேகரை கூர்மையாக்குகிறவர்களாய் எங்களை மாற்று. நீரே கிருபையும் தயவும் செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கவனியுங்கள், இன்னைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிற அழகான இந்த சத்தியத்தை யூடியூப்லயும் கேளுங்க, அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லயும் திரும்ப 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 கேளுங்க, மற்றவர்களை கேட்க சொல்லுங்க. அநேகரை கத்த கூர்மையுள்ளவர்களாய் மாற்றிட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும், உண்மை, நிதானம், சாந்த குணம் என்கிற 3 கிருபையினால் நிரப்பி அநேகரை கூர்மையாக்குகிற தேவ மனுஷியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.